ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 15 முதல் 31 வரை உங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன அந்த 15 டேஸில் என்ன நடக்க இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்பிரிட் மெசேஜஸ் அண்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு முருகர் மெசேஜ் பார்ப்போம். ஓகேவா? நான் லெட்ஸ் சி உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விமன் ஹோல்டிங் யர் ஹார்ட், உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது? 44 உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் இதயம் அதுக்காக தான் வந்து எங்கிட்ட இருக்கு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்பர் 8ம் வருது பாருங்கள், 44. ஸோ ஸ்டெபிலிட்டியை நோக்கி நீங்கள் ஈவன் ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஹார்ட், யூ ஆர் ஹோல்டிங் யர் ஹார்ட். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட், எம்ப்ரஸ், 4 of cups, சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்க. சேரியட், பாஸ்ட்டை நினச்சி ஒரு ஃபீலிங் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஈவன் நீங்கள் இதில் ஸ்டெப் எடுக்கலாமா, இது சரி செய்யலாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி செய்ய முடியுமா, நம்முடைய கேரிங் நர்ச்சரிங் எனர்ஜினால் இதை சரியாக கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சில ஜட்ஜ்மெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் எஃபோர்ட் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, அண்டு இல்லை நீங்கள் இன்னும் எஃபோர்ட் போடணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுறீங்க. இதிலிருந்து வெளியே வந்து உங்களுடைய நியூ பிகினிங்ஸ், உங்களுக்கு சரியானது என்ன, கரியர் ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடாக எஃபோர்ட் போடணும் அப்படின்ற ஃபீலிங்ஸும் வந்துட்டு தெரியுது. ஓகேவா? எஃபோர்ட் நீங்கள் போட்டாலுமே உங்கள் கவனம் வந்துட்டு செதறுது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. கண்டினியூஸாக உங்களுடைய கவனம் போட முடியல. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ்டு மைண்டாக கொண்டு வர வேண்டி இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் எனர்ஜி எல்லாருக்கிட்டேயும் அன்பு காட்டக்கூடிய ஒரு எனர்ஜியாக தெரியுது. மிதுனம் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கிறீங்க. ஃபீலிங்ஸ்ன்னு பார்க்கும்போது அதுதான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் பார்க்கலாம். அண்டு எனர்ஜி என்ன, அவங்க எனர்ஜி எப்படி இருக்குது? வாவ், சன் அருமையாக இருக்குது. ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், அவங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு மணி ரிலேட்டடாக அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. சன் பார்க்கும்போது ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வந்திருக்கலாம். அவங்களுமே ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க. அண்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அதை நோக்கியும் கொஞ்சம் அவங்களோட எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க. அந்த எனர்ஜியில் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி பார்ப்போம் டுவர்ட்ஸ் யூ. ஏஸ் ஆஃப் கப்ஸ், நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ரைட். நைட்ரு ஆஃப் வான்ஸ், சம்டைம்ஸ் வந்து அப்படி நினைக்கிறாங்க. அகெயின் 3 of cups, எஸ், ரொம்ப அட்ராக்டிவான பர்சனாக இருக்கிறீங்க. அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகி உங்களை நோக்கி தான் வராங்க. கிங் ஆஃப் வான்ஸ் இஸ் ஆல்சோ தேர். 3 of cups, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஓ 10 of cups, அருமையாக தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருப்பாங்க, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம். இப்போது வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூர்டாக வந்து தெரியுறாங்க. கொஞ்சம் ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு நியூ பிகினிங் வேணும், ஃபன்னாக நினைக்கிறாங்க, செலப்ரேஷன். இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான காலம் வரும், கமிட்மெண்ட்டுக்கான காலம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க பார்ப்போம். 7 of swords, நம்பிக்கையின்மை தெரியலாம். யாருக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. அது வந்து நம்பிக்கை வந்து உங்கள் மேலே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது மிதுனம்.
அண்ட் உங்களுக்கு கூட ஒரு பயம் இருக்கலாம். பயம் இருக்குங்கிறது கூட அவ்வளோ நாட் மச் யாருக்கும் அப்படி. மேக்ஸிமம் பார்த்தா நம்பிக்கை அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகே, பயத்தொட்டு வரணும்னு கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு 6 ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ், த மூன். இங்கே அகெயின் மூன் வருது. ஸோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ தெரியுது. அவங்க ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்குறாங்க. பாஸ்ட்டை பற்றின ஒரு கிளாரிட்டி வேணுன்றாங்க. ஓகே, அந்த பாஸ்ட் மெமரிஸை அது யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அந்த அவங்களுக்கு அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. யாருடைய கண்ட்ரோலாவது இருக்கலாம் மேபி, இல்லை நீங்கள் அப்படி யாருடைய கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னு நினைக்கலாம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யூ நீட் டு புட் எஃபர்ட்னு எதிர்பார்க்குற மாதிரி தான் தெரியுது. இந்த குழப்பத்தை நீங்கள் போக்கணும், ஒரு கிளாரிட்டி நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீயூனியனை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது. கிங் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. டிவைன் கவுண்டர் பார்ட் மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு அவங்க மேலே அட்ராக்ஷன் இருக்குது, அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஓகே, எதையும் அவங்க மறைக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சம்வாட் இல்லை எதுலேயோ ஒரு உண்மை தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், மெஜிஷியன், எம்பரர், வேர்ல்டு, ஸ்ட்ரென்த்து, 10 ஆஃப் வான்ஸ். 10 வருது, 3 10 வந்துடுச்சுங்க. ஸோ ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி தான் வந்துட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு பாசிட்டிவான கம்ப்ளீஷன். ஒரு இப்போ அங்கே 10 ஆஃப் ஸ்வாட்ஸ், உங்களுடைய கவலைகளை வந்து ஒரு முடிவுக்கு வருது, ஒரு மாற்றம் வருது, ஒரு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுபடி உங்களுக்கான சக்ஸஸை தருவாங்க. ஓகே, கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தி தருவாங்க. நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் நீங்கள் யூனிவர்ஸை பார்த்து பிளாக்டாக இருக்கீங்களா, அவங்க ரீச் பண்ணாத அளவுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். அவங்கள ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மைண்ட் செட் நல்லா வச்சுக்கணும். யூனிவர்ஸ் அவங்கள ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூனிவர்ஸை நம்பணும், நம்பலையோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய போராட்டம், பொறுமை இதிலெல்லாம் இருந்து விலகி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஓகே, ஸோ வேர்ல்டு இருக்குது, எம்பரர் இருக்குது. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் நினைக்கிறத உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா கூட ஆகஸ்ட்டு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய எல்லா கவலைகளும் ஒரு முடிவுக்கு வரும். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டி இருக்குது, கொஞ்சம் போராட்டம் இருக்குது, அதிக வேலைப்பளு இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் நினச்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேடனாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் யார் அப்படின்றத, நீங்கள் பண்ணுற கரெக்ட் அப்படின்றதில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு பண்ண தான் விரும்புவீங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதுக்காக போராடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ மெஜிஷியன், எம்பரர், வேர்ல்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற கமிட்மெண்ட் வந்து ஏற்படும். ஓகே, ஒரு நியூ பிகினிங், ஒரு சக்ஸஸ். ஸ்பிரிட் மெசேஜ்ப்பா, செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறீங்களா? ஈவன் உங்கள் பர்சன் கூட நினைக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க உங்கள் சந்தோஷத்துக்குன்னு, ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு தெரியல. இங்கே ஏன்னா ஸ்பிரிட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. செல்ஃப் லவ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்பிக்கையை வைங்க, யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கையை வைங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நடந்துட்டு இருந்த விஷயங்களுக்கும் நடக்கிற விஷயங்களுக்கும் நன்றி செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். முருகருடைய மெசேஜ்,
கொஞ்சம் சாப்பாட்டில் கவனம் செலுத்தணும். அப்போ தான் உங்கள் ஹெல்த் வந்து ரெக்கவர் ஆகும். மனோரதம் நிறைவேறும். உங்களுடைய ஆசை நிறைவேற போகுது. வெரி நைஸ். குற்றம் குறை தீரும். அண்ட் பயணம், ஏதோ ஒரு ட்ராவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணலாம். அண்டு உங்களுடைய முருகன் கோயில் கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போயிட்டு வர்றதுனால உங்கள் பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஸோ கண்டிப்பாக சாப்பாட்டு ஸ்நாக்ஸில் வந்து கவனம் செலுத்துங்க. குற்றம் குறை தீரும். ஓகேவா? உங்கள் மேலே இருக்கிற குற்றங்களும் தீரும். சுமத்தப்பட்டிருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற குறையும் தீர்த்து வைக்க போகிறாரு முருகர். குறைகளை தீர்த்து உங்களது ஆசைகளை நிறைவேற்றி தருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மிதுனம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.